கோவை புதூர் ஆசிரமம் பள்ளியில் நடைபெற்ற காமராஜர் பிறந்தநாள் விழா. காமராஜரின் வேடம் அணிந்த 122 சிறுவர் சிறுமியர்கள் மைதானத்தில் காமராஜரின் உருவமாக தத்துருவ அணிவகுப்பு நடத்தினர். காமராஜரின் பிறந்த தினத்தை கல்வியின் பெருமை மற்றும் அவசியம் குறித்து மாணவ மாணவிகள் தெரிந்து கொள்ளும் விதமாக கல்வி வளர்ச்சி நாளாக தமிழகம் முழுவதும் கொண்டாடி வருகின்றனர். இந்நிலையில் கோவை மாவட்டம் கோவை புதூர் பகுதியில் உள்ள ஆசிரமம் மெட்ரிக் பள்ளி கர்மவீரர் காமராஜரின் 122வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் 122 சிறுவர் சிறுமியர்கள் கல்வி கண் திறந்த காமராஜரை நினைவு கூறும் விதமாக அவரை போல வேடமிட்டு இருந்தனர். சிறுவர்களுக்கு போட்டியாக சிறுமிகளும் வெள்ளை வேஷ்டி சட்டை தோளில் துண்டுடன் வெள்ளை மீசையுடன் தத்துருவமாக காமராஜரை போலவே வேடமிட்டபடி வந்தனர். தொடர்ந்து பள்ளி மைதானத்தில் 122 குழந்தைகளும் ஒருவர் பின் ஒருவராக வலம் வந்து காமராஜர் ஓவியமாக தத்துருவமாக அணிவகுத்து நின்றனர். தொடர்ந்து அனைவரும் கல்வி உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். நிகழ்ச்சியில் ஆசிரமம் பள்ளியின் தாளாளர் தேவேந்திரன் மற்றும் கௌரி, நிர்வாகி உதயேந்திரன், செயலாளர் ரவிக்குமார், வித்ராஷ்ரமம் மழலையர் பள்ளியின் நிர்வாக இயக்குனர் சௌந்தர்யா, பள்ளி முதல்வர் சரண்யா உள்பட ஆசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர். வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆசிரம் பள்ளியில் கர்மவீரர் காமராஜர் ஐயா அவர்களுடைய 122வது பிறந்தநாள் விழா கல்வி வளர்ச்சி தினமாக கொண்டாடப்படுகிறது. கடந்த 10 ஆண்டுகளாக பார்த்திங்கன்னா கல்வித்துறையால் இந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாட சொல்லியிருக்காங்க. அதன்படி ஒரு வருஷமும் நம்ம ஆசிரம் பள்ளியில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு குழந்தைகளுக்கு கர்மவீரர் பற்றின விஷயங்களை ஞாபகப்படுத்துவது விதமாக நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கிறோம். அதில் இந்த வருஷம் நம்ம ஆசிரம் பள்ளியில் பார்த்திங்கன்னா எல்கேஜிலேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற 122 குழந்தைகள், அதாவது 122வது பிறந்தநாளை குறிக்கும் மாதிரி 122 குழந்தைகள் காமராஜர் வேஷம் எடுத்து காமராஜரோட உருவம் அவங்க நின்று அதே மாதிரி உருவப்படுத்தினாங்க. ஸோ அது ஒரு மிகப்பெரிய நிகழ்வாக இங்கே நடந்திருக்கு. இதே சமயம் இன்னைக்கு நம்ம தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் அதாவது காலை உணவு திட்டம்ன்றது முதல்ல அரசு பள்ளிகள் மட்டுமே இருந்தது. இப்போ அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் பண்ணியிருக்கிற விஷயம் உண்மையிலே பாராட்டத்தக்கது. இது மென்மேலும் பல திட்டங்களை இது மாதிரி செயல்படுத்தணுன்றது கேட்டுக்கிறோம். ஸோ கர்மவீரர் அவர்களுடைய ஆற்றிய பல பணிகளில் கல்வி வளர்ச்சிங்கிறது ரொம்ப முக்கியமான பணி. ஸோ அதை என்னைக்கும் நம்ம நினைவு கூறணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஒரு பட்டதாரிகளாகவும் இதாகவும் இருக்கிறதுக்கு காரணம் கண்டிப்பாக காமராஜர் அவர்கள் மட்டுமே. ஸோ அவரை நினைவு கூறும் விதமாக இன்னைக்கு நம்ம எல்லாரும் அவரை பற்றி போற்றுவோம்.